அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 25 ஜெயவர்ஷியா RN. தித்திக்கும் தேன் தமிழ் தித்தெங்கும் பரவட்டும். என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஆசிரியரின் முக்கியத்துவம். இந்தியாவின் 2வது ஜனாதிபதியாக ஆரம்ப நாட்களில் ஒரு பள்ளி ஆசிரியராகவும் இருந்த நேரத்தை டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. வளரும் குழந்தைகள் தங்களது பெற்றோரிடம் இருப்பதை காட்டிலும் அவர்களது ஆசிரியர்களிடம் நிறைய நேரம் செலவழிக்கின்றனர். ஆனால் ஒரு தனி மனிதனின் உருவாக்கத்தில், ஒரு தேசத்தின், ஒரு சமூகத்தின் மற்றும் ஒட்டுமொத்த உலகத்தின் உருவாக்கத்தில் ஒரு ஆசிரியருக்கு முக்கியத்துவமான ஒரு பங்கு இருக்கிறது. உண்மையில் தகவல் வெளிப்படும் சுமை இன்றைக்கு ஆசிரியர்களிடம் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. காரணத்தால் அவர்களது முக்கியத்துவம் பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவே நான் எண்ணுகின்றேன். ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதன் மூலம் ஒவ்வொருவரின் எதிர்காலத்தையும் வடிவமைப்பர். ஒவ்வொரு மாணவர்களின் கல்வியையும் ஆசிரியர் பெரும் பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவரது மாணவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்ய முடியும். ஒரு ஆசிரியர் மிகவும் புத்திசாலி மற்றும் படிப்பில் மாணவர்களை கவனத்தை எவ்வாறு ஏற்க முடியும் என்பதை நன்கு அறிந்தவர். நமது பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கையில் இருந்து தொடங்கி பல விஷயங்களில் நம்மை ஊக்கப்படுத்துகின்றனர். ஒரு ஆசிரியர் மாணவர்களின் சிறந்த நண்பர். நிஜ வாழ்க்கையில் உதாரணங்களை கொண்டு தங்கள் படிப்போடு இணைப்பதன் மூலம் கற்றலை எளிதாக முயலுகின்றனர். அவை நமக்கு எடுத்துக்காட்டுகள் தருகின்றன. மிகவும் சவாலான போட்டிகளை விட நான் பல போட்டிகளை பெற்றேன். ஆசிரியர் நமது பலம் மற்றும் பலவீனங்களை அறிவார்கள். நம் பலவீனங்களை பலமாக மாற்றுவதற்கு அவை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். நான் பல தேசிய அளவிலான போட்டிகளுக்கு பங்கு பெற்று வெற்றி பெற்றேன். அதற்காக எனக்கு நிறைய பாராட்டுதலும் அங்கீகாரமும் கிடைத்தது. தங்கள் மாணவர்களின் சிறிய முன்னேற்றத்தையும் கண்காணித்து அவர்களது முக்கியத்துவத்தை அதிகரித்தனர். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி எனக்கு இந்த அற்புத தருணத்தில் பேச வாய்ப்பினை நல்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் பேச்சின் போது அமைதி காத்த சபையோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.